அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பான பிராபவ வருடம் பிறக்குதுங்க. அதாவது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள், சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த புது வருட பிறப்பும் அந்த நாளில் பிறக்கிறதுனால மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பொன்னாளாக இந்த நாள் கருதப்படுது. இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் பூஜை புனஸ்காரங்களும் நம்ம செய்கிற ஒரு சின்ன நெய்வேத்தியம் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான வாழ்க்கையை இந்த வருடம் முழுக்க தேடித்தரும். நமக்கு சேரும், சொத்து சுகம் சேரும், பண வரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு நாள். அந்த நாளில் இந்த பிராபவ வருடம் பிறக்கிறதுனால நமக்கு எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இந்த வருடப்பிறப்பு கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முடிஞ்சவங்க கண்டிப்பாக அன்னைக்கு கோயிலுக்கு போய் உங்களால் ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரு அர்ச்சனையோ செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு செஞ்சுட்டு வாங்க. இல்லை என் இஷ்ட தெய்வத்துக்கு நான் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. அதே போல் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால வீட்டில் நீங்கள் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினச்சி ஏற்றுங்க. இல்லை வெற்றிலை தீபம் நான் கோயிலில் போய் ஏற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கோயில்லையும் போய் ஏற்றலாம். மிக மிக ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை தரும். நீங்கள் வீட்டில் ஏற்றுறதா இருந்தால் 6 வெத்தலையை காம்பு கிள்ளி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதில் எப்போவும் சொல்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு தாம்பாள தட்டில் வச்சு முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுடுங்க. அது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு வைங்க, கொஞ்சமாக துவரம்பருப்பு அந்த 6 வெத்தலையிலையுமே வைங்க. அது மேலே ₹1 காயின் 6 வெத்தலையிலையும் வைங்க. இதை நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு மிகுந்த ஒரு அற்புதமான ஒன்று இந்த கல்லுப்பு. அதே போல் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம். இந்த ₹1 நாணயம் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா, நமக்கு இந்த பிறக்கிற வருடம் முழுவதும் நமக்கு பணம் புரண்டுக்கிட்டே இருக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ₹1 காயினை வச்சு நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோம். அதே போல் அந்த 6 வெத்தலையிலையும் 6 நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க. இத்தனை நாள் ஏற்ற முடியலன்னா கூட இந்த ஒரு நாள் மட்டும் 6 விளக்குலையும் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அது ஆலயத்திலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பூஜை அறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் 6 வெத்தலை மேலே கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு, ₹1 நாணயம் வச்சு அதில் 6 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி உங்களோட வழிபாட்டை வைங்க. நல்ல ஒரு வழிபாடாக இருக்கட்டும். அந்த வழிபாடு உங்களுக்கு முக்கியமான வழிபாடு எதுவோ அந்த வேண்டுதலை அன்னைக்கு வச்சு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மலர்களான செவ்வரளி மலர் இருந்தாக்கா அன்னைக்கு நீங்கள் அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை சிகப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நெய்வேத்தியமாக அன்னைக்கு அவருக்கு பால் பாயசம் வச்சு வழிபடுறது நல்ல ஒரு சிறப்பு. அதுவும் இந்த பிறக்கிற தமிழ் புத்தாண்டில் அவருக்கு இனிப்பாக நீங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சா கூட ஒரு 2 பேரிச்சம்பழம் கூட வைக்கலாம். இல்லை டைமண்ட் கல்கண்டு இருந்தால் கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இதுதான் செய்யணும் அப்படின்னு இல்லை முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் பாயசம் வச்சு அவருக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு நெய்வேத்தியமாக அந்த பால் பாயசத்தை வச்சு நீங்கள் படையல் செய்யலாம். அதே போல் தீப தூப ஆராதனையை காமிச்சு முருகா எனக்கு நான் வேண்டிய நீங்கள் எந்த வேண்டுதலானாலும் சரி, நல்ல வேண்டுதல்களாக நீங்கள் எனக்கு வீடு மனை இன்னும் வாய்க்கலை, எனக்கு அந்த அமைப்பு வரலை, அதை இந்த வருடத்திலேயாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இல்லை எனக்கு ஒரு மனை வேண்டும், அந்த மனை இன்னும் நான் வாங்குகிற வாடகை வீட்டில் தான் இருக்கேன், அந்த வாங்குகிற யோகம் எனக்கு வர வேண்டும், இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு அந்த யோகம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. அதே போல் உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த ஒரு வேண்டுதல்களை அவர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தமிழ் வருடப்பிறப்பு அடுத்த தமிழ் வருடப்பிறப்புக்குள்ளேயே உங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கப்படும். உங்கள் பூஜையை முடிச்சுட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லுங்கள். அந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அந்த கந்தசஷ்டி கவசம் படித்த பயன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதனால் முடிஞ்சால் கந்தசஷ்டி கவசம் படிங்க. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது போல் முருகருக்குடைய
அத்தனை பாடல்களையும் முடிஞ்சால் நம்ம பாராயணம் செய்யலாம். முடியாதவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த முருகனோட முக்கியமான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். 108 முறை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாலை மாதிரி மணி மாலை மாதிரி எடுத்துக்குங்க. இல்லை ஒரு 108 பொட்டுக்களை எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோல் ஏதாவது உங்களுக்கு 108 வந்து மறக்காமல் சொல்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 108 முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். 108 முறை பாராயணம் பண்ணுறதை விட 108 முறை எழுதுனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் நீங்கள் நிறைய எழுதி பூஜை அறையில் வச்சுருப்பீங்க. அதே போல் அன்னைக்கும் நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு 108 முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த முருகரோட மந்திரத்தை எழுதுங்க. இந்த பிறக்கிற ஆண்டு வருடம் முழுவதும் உங்களுக்கு நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் நல்ல ஒரு நிகழ்வுகளாகவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும், சம்பள உயர்வு அதிகரிக்கும், தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.